அன்புள்ள தமிழ் இதயங்களே, உங்களுக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர் சொல்லும் சில கருத்துக்கள். இந்த நாட்டிலே எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கினால்தான் நாடு வளர்ச்சி பெற்றதாக சொல்ல முடியும். இப்போது யார் தேர்தலில் நின்று ஜெயித்தாலும் அவர்களுக்கு வருமானம் வருகிறது, அவர்களுக்கு பென்ஷனும் கொடுக்கிறார்கள். ஆனால் படித்தவர்கள், தகுதியானவர்கள் இவர்களுக்கு வேலை கொடுக்கப்படுவது இல்லை. ஒரே வருடத்தில் ஒரு 5 லட்சம் பேருக்காவது அரசு வேலை கொடுக்க வேண்டும். ஒரு மாநிலம் என்பது, ஒரு மாநில அரசு என்பது குறைந்தது 5 லட்சம் பேருக்காவது ஒரே முறை வேலைவாய்ப்பு கொடுக்கும், போஸ்டிங் போட வேண்டும். 100 பேர் 200 பேருக்கு போஸ்டிங் போடக்கூடாது. அதே போல் இங்கே நமது இந்தியாவிலே போதைப் பொருளுக்கு எந்த போதுமான தடை சட்டங்கள் கிடையாது. சிங்கப்பூரிலே போதைப் பொருள் கடத்தினால் அவர்களை சுட்டுத்தள்ளி மரண தண்டனை விதிக்கிறார்கள். இங்கேயும் அதை போல ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் கடுமையான வன்முறையிலே ஈடுபடுபவர்களுக்கும் கொலை குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது. இப்படி செய்தால் குற்றங்கள் தானாக குறைந்துவிடும். அரசு ஊழியர்கள் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் 5 வருடம் தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனை 1000 கோடி லஞ்சம் வாங்கினாலும் விசாரிக்கிறார்களா, உடனே தண்டனை கொடுக்கிறார்களா தெரியவில்லை. குற்றம் சுமத்தப்பட்ட உடனேயே விசாரணை செய்து 2 மாதங்களுக்குள் 3 மாதங்களுக்குள் அரசியல் தலைவர்களுக்கு, லஞ்சம் வாங்கும் அரசியல் தலைவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மிகவும் நல்லது. இப்போது தமிழகத்திலே, இந்தியாவிலே தங்கம் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. அதற்கேற்ப அரசு சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும். ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அந்த ஓய்வூதியத்தை அதிகப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். காவல்துறையிலே அதிகமான இளைஞர்களை அதிகமான இளைஞர்களுக்கு காவல்துறையிலே வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். நீதித்துறையிலே அதிகமான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். காவல்துறையினர் அதிக நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். எல்லா துறையிலும் அவர்கள்தான் தலையிட்டு நியாயத்தை உண்டு பண்ணுகிறார்கள். காவல்துறை இல்லாமல் எந்த துறையும் செயல்பட முடியாது. ஆகையால் காவல்துறையிலே வேலை செய்கின்ற கான்ஸ்டேபிள் முதல் எஸ்பி வரை அனைவருக்கும் சம்பள உயர்வு அதிகமான அளவு இருக்க வேண்டும். மற்ற துறைகளை விட அதிகமான அளவு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் நீதித்துறை, அதிலே மேஜிஸ்ட்ரேட்டிலிருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வரை அனைவருக்கும் சம்பள உயர்வு பன்மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். நீதிமன்றத்திலே வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு அதிகமாக தர வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் வேலை செய்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதிகமான அளவு வேலை செய்வார்கள். விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாவது ஒரு கப்பு வாங்கினால் 2 கோடி 5 கோடி கொடுக்கிறார்கள். இதனால் என்ன லாபம்? அந்த கப்பு வாங்கி விளையாடி கப்பு வாங்கிய அந்த விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் லாபம்.
பொதுமக்களுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. ஆகையால் விளையாட்டு வீரர்களுக்கு கோடி கோடியாக பணம் வழங்குவதை விட ஒரு அரசாங்க வேலை கொடுத்து, நிரந்தரமான அரசாங்க வேலையை கொடுத்து அவர்கள் வேலையில் வைத்து கொள்ளலாம். 5 கோடி 10 கோடி 2 கோடி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் தேர்தலிலே யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கிறார்கள். ஒரு வருடத்திற்குள்ளேயே அதிகமான சொத்து சேர்க்கிறார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை நடைபெறுவதாக சொல்கிறார்கள். 10 வருடங்கள் ஆனாலும் சில பேருக்கு தண்டனை வழங்கப்படுவதில்லை. இதற்கு ஒரே வழி என்னவென்றால், 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் சொத்து உள்ளவர்கள், 4 கோடிக்கு மேல் சொத்து இருந்தால் அவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று ஒரு சட்டம் வருமானால் நன்றாக இருக்கும். இப்போது ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 100 கோடிக்கு மேல் சொத்து இருக்குது. தேர்தலில் நிற்பவர்கள் அவ்வளவு தூரம் சொத்து வைத்திருந்தால்தான் தேர்தலில் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் 100 கோடி என்று கணக்கு காட்ட மாட்டார்கள், மிகவும் குறைவாக தான் காட்டுகிறார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நல்ல சட்டங்களை போட வேண்டும். நான் இன்றைக்கு டிவியிலே ஒரு செய்தியை பார்த்தேன். மயிலாடுதுறையிலே ஒரு பள்ளி வாகனம், ஸ்கூல் பஸ், அதிலே மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் குடித்துவிட்டு கல் வீசுகிறான். குழந்தைகளெல்லாம் அலறுகிறார்கள். மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரியா? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். கொலை குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. குத்து வெட்டு, அடிதடி, ஆயுதங்களை தூக்கி சண்டை போடுவது, இதே போல காரியங்கள் செய்பவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஓட்டுநர்கள் அதிவேகத்தில் சென்று விபத்து ஏற்படுத்துகிறார்கள், அவர்களுக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது. இப்படி செய்தால்தான் தமிழகத்திலே குற்றங்களை குறைக்க முடியும். இதற்கு அரசு முன்வருமா? மத்திய மாநில அரசுகள் ஒன்றுபட்டு இதை செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுகின்றன. இந்த நிலை மாற வேண்டும். இதைத்தான் நான் சமூக சீர்திருத்தாளராகிய நானே சொல்லுவேன். மருத்துவம் படிக்க வேண்டும், எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அவர்களுக்கு எம்பிபிஎஸ்ஸில் சேர்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். மருத்துவக் கல்லூரி இடம் கொடுக்க வேண்டும். நீட் தேர்வு வேண்டாம். இதுதான் என்னுடைய கருத்து. டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், லா பர்சன், முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஈரோடு பகுதி 1. உங்கள் அன்புள்ள டிஜேபி பாஸ்கர், லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மர், ஈரோடு 9. நன்றி, வணக்கம்.